இப்போது 7x7 மாயில் செய்கிற ரெண்டாவது முறை. இந்த முறை எப்படின்னு சொன்னால், எண்களை பரிமாற்றம் செய்கிறது, இடமாற்றம் செய்கிற முறை. இது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த 7x7 சதுரம் வரைஞ்சி அதில் 1லேருந்து 49 வரைக்கும் எண்களை எழுதியாச்சு. இதில் குறுக்கா ஒரு 7x7 சதுரம் வரைகிறோம். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியாக இந்த சதுரம் தான் முக்கியமான சதுரம். இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே 3x3லையும் 5x5லையும் இதே மாதிரி செஞ்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பருக்கு கரெக்டாக இந்த இடத்துல இடம் இருக்குது பாருங்கள். இந்த 3க்கு அடுத்தாப்பில், இந்த 2க்கு அடுத்தாப்பில் இந்த 1. இது அப்படியே இங்கே எழுதிட வேண்டியது. அப்படி இந்த 3 அப்படியே இங்கே கொண்டு வந்துட வேண்டியது. எப்படி? 1 2 3 8 15. இந்த 6 நம்பர் உள்ளே கொண்டாந்தாச்சா, அதே மாதிரி இந்த பக்கத்தில் இதை அப்படியே கீழே கொண்டு வரலாம். இந்த 3 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 1 2 3 2 1. இடம் கரெக்டாக இருக்கா? 7 6 5, அப்புறம் அடுத்தாப்பில் 14 13 21. இதே மாதிரி இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போகிறோம். 3க்கு இந்த 3 இடம் இருக்குது. 36க்கு இந்த 2 இடம் இருக்குது. 43க்கு இங்கே இடம் இருக்குது. அதை எழுதிடுவோமா? 43 44 45 37 36 29. இந்த 6 நம்பர் ஆச்சா? இனி கரெக்டாக இங்கே ஒரு 6 நம்பர் இடம் இருக்குது பாருங்கள். இதுக்கு அங்கே எழுதிட வேண்டியது. 49 49 இங்கே எழுது. 48 47 35. இது 41. அப்புறம் 42. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது இந்த வரிசை அப்படி இப்போது இதில் இருக்கிறத புறாத்தையும் இதில் எடுத்து எழுதுகிறோம். முதல் வரிசை, ரெண்டாவது வரிசை.
3. சரி, டோட்டல் பார்த்துருவோம். 8 13 20 22 31 35 3 5 9 11 14 15 2 17. இந்த பக்கம் கூட்டியாச்சு. 6 5 11 20 24 27 8 35 3 7 8 4 12 15 2 17. இங்கிட்டு குட்டியாச்சு, இங்கிட்டு குட்டியாச்சு. இந்த பக்கம் பார்ப்போம். 9 15 17 5 22 30 35 3 4 7 10 15 16 17. இந்த பக்கம் 5 9 14 20 27 8 35 3 2 5 2 7 2 9 2 11 13 15 17 175. இது எண்கள் பரிமாற்ற முறை. 2 வழியில் 7க்கு 7 மாயச்சதுரம் செஞ்சு பழகியிருக்கோம்.